அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாத்தியார் பேசுகிறேன். இது மர்காடில் மேட்டு போடணும். மேட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுனாக்கா, அது இரும்பு மேட்டு போட்டிங்கனாக்கா சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பட்டு சில பேர் விரும்புவாங்க, நம்ம புல்லட்டுனாக்கா டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கணும்னு விரும்புவாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் நம்ம ஒரு வழி செஞ்சு ஆகணும்ல. அதுக்கு இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம், மேட்டு போட போகிறோம். எப்படின்னாக்கா நெய்வேலி மேட்டு இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது. இந்த மாதிரி மேட்டை எடுத்துக்க வேண்டியது. இந்த அளவு சைஸு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மேட்டு இந்த பட்டை கால்ட்ரிக்கா பட்டை பட்டைன்னு சொல்கிறேன், இரும்புகளில் போய் எடுத்துங்க. நல்லா பாருங்கள் எவ்வளோ நீட்டு வைக்கணும்னு. 21 இன்ச்சு வச்சாச்சு. அதேமாரி 21 இன்ச்சு இது வச்சிடணும். இந்த மேட்டு வச்சுக்கிட்டு இப்படி போடுப்பா. எத்தனைக்கு இது 15 பார்த்தீங்களா? 15 இந்த அகலம், இந்த அகலத்துக்கு 15, இந்த அகலத்துக்கு 21. இந்த மாதிரி பட்டை. இதை நெய்வேலி பட்டை ஒன்று எடுத்துடணும். இதை நெய்வேலி பட்டை எடுக்கிறது நம்ம தடியாக எடுக்கணும், சொல்லப்படுதுங்களா? அப்போ தான் காற்றுல அப்படி பறக்காமல் இருக்கும். இல்லைன்னா இப்படி பறந்து போயிடும், வீர்லெலாம் விட்டுவிடும். இந்த மாதிரி பட்டை, இது பாரு பட்டை 2 எடுத்துக்கணும். இந்த பாருங்க, இதே மாதிரி 2 எடுத்துட்டோம். அந்த வளவுன்றது இது சென்டரில், எந்த பட்டை சென்டரில், இந்த பட்டைக்கு 21 தானே வச்சோம். இது சென்டரில் இப்படி ஒன்று கரெக்டாக பற்ற வச்சுக்கணும். பற்ற வச்சுட்டிங்களா? பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே இந்த வண்டியில் ஹோல்ஸு போடலை, அதனால் இங்கே ஒரு ஹோல்ஸு, அந்த பக்கம் ஒரு ஹோல்ஸுன்னு போட்டுடணும். போட்டுட்டு இந்த கிளாம்ப் ஏற்கனவே நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறோம்ல, இதை வச்சு இந்த கிளாம்பை வச்சு முடிக்கிட வேண்டியது தான். இப்படி முடிக்கிட்டு அந்த மேட்டை கீழே மேட்டை வச்சுப்பா. இந்த மேட்டை இப்படி வச்சிட வேண்டியது தான். வச்சுட்டு இந்த கிளாம்பை போட்டு முடிக்க போடுறோம். முடிக்கிட்டிங்களா? இந்த வாயில் போட்டு முடிக்க வரீங்க. முடிக்கிட்டோடனே இந்த பட்டை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண காட்டுறது தான். இந்த பட்டை போட்டாச்சு. அதுக்கப்புறமா மேட்டு வண்டியில் செட் பண்ணாச்சு. இப்போ ஹோல்ஸ் எப்படி போடுறது? ஹோல்ஸு போட்டாக்கா நல்லா கவனிங்க. வண்டியில் ஏறி உக்காரணும். யார் வண்டி ஓட்ட போகிறாங்களோ அவங்க ஏறி உக்காரணும். ஏறி உக்காந்துட்டு அவங்க அப்போ தான் இந்த வாய் இதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கணும். இந்த ஹோல்ஸு கரெக்டாக இருந்தால் தான் ஒரு பேர் நல்லா கொண்டிங்க. இவ்வளோ கேப் இருக்கணும். அப்போ தான் பட்டுன்னு சத்தம் கேட்கும். அந்த கேப்பை வச்சு போடணும். ஏன் இந்த ரப்பர் போட்டுருக்கோம்னாக்கா, இந்த சைலன்சர் தெரிச்சு அடிக்கும். இப்படி அடிக்கும் தெரிச்சு. இதை போட்டிங்கன்னா குத்த அடிக்கும். டப்புன்னு சத்தம் இன்னும் நிறைய சத்தம் கேட்கும், திரும்பி பார்க்குற அளவுக்கு. சில பேர் திட்டிகிட்டு கூட போவான். அது சத்தம் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். ஏன்னா ஒரு ஊரில் கிளம்புனா பக்கத்து ஊரில் சத்தம் கேட்கும் அந்த காலத்தில். அதுமாரி தான் செட் பண்ணிக்கிறேன் இதை. அந்த இரும்பு மாட்டேனாக்கா ஆஃபீஸ் போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாமே அது கரெக்டாக இருக்கும். இப்போ டிசைன் பண்ணியிருக்கோம்ல, இது ஒன்றும் இல்லைங்க. ஆட்டோவுக்கு வீலில் ஓடுறது இல்லைங்க, அதுதாங்க செட் பண்ணிட்டேங்க. ஆட்டோ வீலில் ஓடுறது இங்கே கட் பண்ணி மாட்டிவிட்டேன். இதையும் மாட்டிவிட்டேன். இந்த ஆட்டோக்களில் விற்கும் இதையும் மாட்டிவிட்டேன். இது ஸ்டிக்கர்களில் போயிட்டு உங்கள் வேண்டிய ஸ்டிக்கரை போட்டுங்க. படத்தை போட்டிங்களா? சரிங்க. இந்த வண்டி சத்தத்தை பார்ப்போமா? இப்போ மேட்டு போட்டாச்சு. இப்போ மேட்டு போடுறது காரணம் ஒன்றுனாக்கா, ஒரு வண்டி நார்மலாக ஆடின்னு போகிறது 35 40 வரைக்கும் போகும். இந்த மாதிரி வண்டி போச்சுன்னா மைலேஜ் கொடுக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது, இப்படி திருவிழாவே போதும், பட்டான்னு சவுண்டு வந்தாவே டீசல் குடிக்கணும்னு அர்த்தம். அப்போ எப்போ டீசல் குடிக்கணுமோ இப்படி தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்க வேண்டியது தான். இப்படி திருவிழா சத்தம் கேட்டாவே டீசல் குடிக்கணும்னு அர்த்தம். இது மைலேஜ் கண்ட்ரோலும் ஒன்று இருக்குது. ராத்திரி பார்க்க போகல இருக்கா, ஈஸியாக ரோட்டில் அப்படியெல்லாம் வயல்வெளி போகல இருக்கா,
இந்த சத்தத்தை கேட்டு பூச்சி பாம்பு எல்லாம் ஓடுற வேட்டை. அதே சமயம் நகரப்புறத்தில் பார்க்கல ஒரு கெத்து இருக்கும். சின்ன பசங்க அந்த வண்டி எடுத்து ஓட்டக்குள்ளே இருக்க இந்த சவுண்டே பாருங்களா. இந்த மாதிரி சத்தத்தை வச்சுட்டா திரும்பி பார்ப்பாங்களா இருப்பாங்க எல்லாரும் என்ன கேட்டு போவாங்க, வண்டியை வந்து விசாரிச்சுட்டு தான் போவாங்க. இது எப்படி பண்ணீங்க, ஏது பண்ணீங்க சொல்லிட்டு. அருமையாக சவுண்டு பிட்டு இருக்கும் இந்த மேட்டு போட்டதுனால. இரும்பு போட்டிங்கனாக்கா சாஃப்டாக இருக்கும் அது. நன்றி, வணக்கம். இந்த பிக்சர்ஸை பாருங்கள் எப்படின்னு. இந்த ஹோல்ஸ்லாம் நேராக இருக்கணும் பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த ஹோல்ஸ் தான் நேராக இருக்கணும். வண்டி ஓட்டுறவங்க ஏறி உட்காந்து தான் அந்த ஹோல்ஸ் போடணும். மறுபடியும் சத்தத்தை பாருங்கள். நன்றி சார், வணக்கம்.